ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 8051 ப்ரோக்ராம் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ண ஃபைலை எப்படி வந்து 8051 ஐசியில் டம்ப் பண்ணுறன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ நான் இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிற ஐடிஇ, அதாவது அந்த என்விரான்மெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதை பார்ப்போம். அண்ட் செகண்ட் வந்து நம்ம 8051க்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராமரை எப்படி பில்ட் பண்ணுன்றதை பார்ப்போம். அண்ட் தேர்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஃபைலை எப்படி வந்து 8051ல டம்ப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம 8051ல ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து Keil மைக்ரோசி. ஸோ நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த Keil மைக்ரோசி சாஃப்ட்வேர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எஸ்ன்னு கேட்கும், கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த இன்ஸ்டலேஷன் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட். அண்ட் இங்கே வந்து உங்கள் நேம் கேட்கும், ஜஸ்ட் உங்கள் நேம் கொடுத்துருங்க. நேம், உங்கள் லாஸ்ட் நேம் கேட்கும். அண்ட் உங்கள் கம்பெனி நேம், ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் மெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் மெயில் ஐடி கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ நான் இங்கே மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்ருக்கும். நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் அன்டிக் பண்ணி விட்ருங்க. சரி, இப்போ எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட ஐக்கான் இங்கே வந்துடும். இந்த டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ 8051 ப்ரோக்ராமுக்குள்ளார ஸோ நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். test2ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளார ஃபைல் நேமும் நான் வந்து test2ன்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு என்ன டிவைஸ், அதாவது நீங்கள் எந்த 8051 வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ண சொல்லும். ஏன்னா 8051 வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாடலை வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து AT89S52 அப்படின்ற மாடல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து அட்மெல் கம்பெனியோடது. ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த நீங்கள் அந்த மாடல் என்ட்ரு பண்ணால் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இங்கே காட்டும். ஸோ ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு நோ கொடுத்துருங்க. ஸோ நோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இங்கே நியூன்னு இருக்கும். ஸோ நியூன்றத பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்துடும். ஸோ இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து நீங்கள் அசம்பிளி லெவல் ப்ரோக்ராம் இல்லைன்னா சி ப்ரோக்ராம் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு எது கம்பேட்டபிளாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் இதுக்கு ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த 8051ல நம்ம அசம்பிளி லெவல் ப்ரோக்ராம் வச்சு லோட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் முதல்லேருந்தே நம்ம 8051னாலே அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுவோம். ஸோ போக போக தான் நம்ம சி ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி லோட் பண்ணுன்றதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதை பற்றி நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ப்ரோக்ராம் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இங்கே ப்ரோக்ராம் ரைட் பண்ண உடனே இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். Ctrl S கொடுத்தோ இல்லை ஃபைல் சேவ் எதாவது கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அங்கேயே வச்சு ஃபைல் நேம் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு .asmன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இது வந்து அசம்பிளியில் உள்ள ப்ரோக்ராம்னு சொல்லி இது எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து அதுக்கான கலர்ஸ் சேஞ்ச் ஆயிரும். அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ண உடனே இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம டார்கெட்டில் வந்து லோட் பண்ணக்கப்புறம் தான் நம்மளால் இதை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டார்கெட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ சோர்ஸில் வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் இங்கே வந்து சீன் இருக்கும். நீங்கள் என்னென்னா ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் ASM ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் ரைட் பண்ண ஃபைலை சூஸ் பண்ணி ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் குரூப்பில் ஆட் ஆகிரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து test.asm அப்படின்ற ஃபைல் வந்து இங்கே உங்களுக்கு லோட் ஆகிரும். ஸோ இப்போ லோட் பண்ண உடனே ப்ராஜெக்ட் பில்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து பில்ட் ஆகி உங்களுக்கு வந்து எரர் எதாக இருந்தால் இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜீரோ எரர், ஜீரோ வார்னிங். ஸோ என் ப்ரோக்ராம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஏன்னா நம்ம ஹெக்ஸ் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் 8051 ஐசிக்குள்ளே நம்மளால் இந்த ப்ரோக்ராமை டம்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ் ஃபார் டார்கெட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் டேப் இருக்கும். ஸோ இந்த டார்கெட் டேப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட வேல்யூ கொடுங்க. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் ஆசிலேட்டர் 11.0592
ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் நான் இதில் யூஸ் ஆன் சிப் மெமரி அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி எதுவும் கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் உள்ள இருக்கிற மெமரியில் தான் லோட் பண்ணுறோம். ஆன் சிப் மெமரின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த அவுட்புட்ன்ற டேபுக்கு போயிட்டு நீங்கள் இந்த கிரியேட் ஹெக்ஸ் ஃபைல்ன்ற செக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இந்த செக் பாக்ஸ் டிக் கொடுத்த உடனே நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டர்லேயே வந்து உங்களுக்கு ஹெக்ஸ் ஃபைலும் ஜென்ரேட் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப பில்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் பில்ட் டார்கெட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் ஃபைலும் கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம அதை போய் அந்த ஃபோல்டரில் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டுன்ற ஃபோல்டரில் வச்சுருந்தேன். டாக்குமெண்ட்ஸில் 8051x2 அதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார உங்களோட இந்த ஹெக்ஸ் ஃபைல் வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் ஃபைல்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பார்ட் முடிஞ்சு அடுத்து வந்து ஹார்ட்வேர் பில்ட் பண்ணுற பார்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான சர்க்யூட் டயக்ராம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த சர்க்யூட் டயக்ராமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணிக்க வந்து Arduino Nano யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த Arduino வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் XPI ப்ரோட்டோக்கால் மூலமாக நான் இந்த 8051 வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நான் இதுக்கு வயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 4 ஒயர்ஸ் வந்து நம்ம 8051 எடுப்போம். ஸோ இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த Arduino Nanoலேருந்து நான் வந்து D2, D3, D4, D5ன்ற 4 டிஜிட்டல் பின் எடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து MOSI, MISO, சீரியல் கிளாக் அண்ட் ரீசெட் இந்த 4 பின்னும் வர இந்த 8051 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற பின் டயக்ராம் படியே நீங்கள் அதே நம்பரில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த 6, 7, 8, 9 இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு SPI ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் பண்ணுற பின்ஸ். ஸோ அதில் வந்து இங்கே இந்த 4 வயருமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் இதோட பவர் சப்ளை இது ரெண்டுக்குமே வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் 40 and 31 உங்களுக்கு 2 பவர் சப்ளை அண்ட் தென் உங்களுக்கு இதுக்கான கிரவுண்டு இதெல்லாமே இதோட Arduino கிரவுண்டு இதெல்லாமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம Arduino Nano வச்சு இப்போ கனெக்ஷன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம Arduino Nanoவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் போகணும். அதாவது இந்த Arduino Nanoலேருந்து நம்ம இந்த 8051க்கு ப்ரோக்ராம் சென்ட் பண்ணுற ப்ரோட்டோக்கால் வந்து இந்த SPI ப்ரோட்டோக்காலை எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து Arduino Nanoவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸி தான். ஜஸ்ட் ஸோ நான் அதுக்கு தேவையான ப்ரோக்ராமையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் எடுத்துக்கேன் நான். ஸோ இதுதான் வந்து பூட்லோடர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் சொன்ன அந்த 4 டிஜிட்டல் பின்னையுமே வந்து உங்களுக்கு SPI ப்ரோட்டோக்காலில் வந்து செட் பண்ணியிருப்போம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் Arduinoவில் வந்து ஜஸ்ட் நீங்கள் USB கேபிள் ப்ளக் பண்ணிவிட்டு டூல்ஸில் போய் நீங்கள் Arduino யூனோன்னு இருக்கும், நீங்கள் நானோக்கு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போர்ட் அதாவது உங்கள் யூஎஸ்பியில் வந்து நீங்கள் இந்த நானோ கனெக்ட் பண்ணியிருக்கிற போர்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை COM3ல் நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணிக்கோங்க. எனி எரர்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருக்குது, டன் கம்பைலிங் ஆகிடுச்சு. தென் ரன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ப்ரோக்ராம் வந்து இங்கே இதில் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஐசியில் அப்லோட் ஆகிடுச்சு. தென் அவ்வளோதான், நம்ம ப்ரோக்ராமர் வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெக்ஸ் ஃபைலை வந்து இதில் லோட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இந்த நானோ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமராக ஆக்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே யூஎஸ்பியை ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து வயரிங் படி இந்த 8051 வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு அனதர் ஒன் திங், நீங்கள் வந்து 89S52 அதாவது அட்மெல் AT89S52க்கு தான் வந்து இந்த மெத்தட் பாசிபிள். நீங்கள் 89C52 அது வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பேரல் ப்ரோக்ராமர் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பெஸ்ட் வந்து நீங்கள் பை பண்ணும்போது 89S52 இது வாங்கிக்கோங்க. இந்த மாடல் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. தென் இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேர் பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ண ஹெக்ஸ் ஃபைலை எப்படி இந்த ஹார்ட்வேர் மூலமாக நம்ம 8051 லோட் பண்ணுன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து என்னென்னா 8051 SPI ப்ரோக்ராமர் அப்படின்ற டூல் தான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு EXE ஃபைல் தான். ஸோ நீங்கள் இந்த EXE ஃபைலை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த 4 பட்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து இதில் ப்ரோக்ராம் ஈஸியாக லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஒர்க்கிங் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோட 8051 டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் போர்டு வந்து நான் PCBயில் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த PCB பில்ட் பண்ணுற பற்றின ஒரு செஷன் ஏதாவது வேணுனாலும் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த PCB பில்டிங் செஷனை பற்றினே உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சரில். அண்ட் தென் அந்த இதில் வந்து கனெக்ஷன்ஸ் நான் வந்து முன்னாடியே ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அதில் இந்த நானோவையும் இதையும் வந்து SPI ப்ரோட்டோக்காலில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் எக்ஸ்டர்னலாகவும் இந்த பின்னும் கொடுத்துருக்கேன். அண்ட் அதர் அடிஷனல் காம்பனன்ட்ஸ் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் அந்த ரிலே அந்த LEDs எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் எல்லாமே இதை வச்சு உங்களுக்கு இதோட ஒர்க்கிங் எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலமாக டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாமே நம்ம அசம்பிளி லெவல் ப்ரோக்ராம் தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இப்போ போட்ட ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு பவர் அப் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இதுக்கு வந்து பவர் பண்ணிடுங்க. நம்ம 8051 ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த காம் போர்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபைன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிப் ஐடென்டிஃபைன்னு வரும். சாரி, அதாவது உங்களோட டிவைஸ் நேம் இங்கே வரும். நெக்ஸ்ட் இந்த ரீசெட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் எரேஸ் சிப்னு கொடுங்க. அண்ட் தென் சிப் எரேஸ்டுன்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஹெக்ஸ் ஃபைல். அதில் உங்கள் ஹெக்ஸ் ஃபைலோட லொக்கேட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ப்ரோக்ராம் போட்டாலுமே அதில் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளார ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார உங்கள் ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெக்ஸ் ஃபைல் வந்து இங்கே லோட் ஆயிரும். அதாவது நீங்கள் என்ன ப்ரோக்ராம் போட்டிங்களோ அது வந்து எந்தெந்த மெமரியில் என்னென்ன ஃபைலில் லோட் பண்ணுன்றக்கான ஹெக்ஸ் ஃபைல் வந்து இங்கே லோட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் அப்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இதில் ரைட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம அதில் ரைட் பண்ணோம். அதில் வந்து நம்ம போர்ட் 2 வந்து நம்ம பிளிங்கிங்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு ஜம்பர் கேபிள் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் இந்த போர்ட் 2வில் கனெக்ட் பண்ணி நான் ஒரு எல்இடி கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ நம்ம இதை டைமர் ஆப்ரேஷன் மூலமாக போட்டிருக்கோம். ஸோ இந்த டைமர் பற்றின இந்த பிளிங்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு செஷனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இப்போ 8051 நம்ம ப்ரோக்ராம் எப்படி போடணுன்றதை நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்து இந்த ஒவ்வொரு 8051 இருக்கிற எல்லா ஆப்ரேஷனுமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்காக நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.